இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, வாழ்க்கையை மாற்றும் ஒரு பயணம். ஒரு அமைதியான நகரத்தில் ஆவி என்ற 20 வயது இளைஞர் ஒரு சிறிய கடிகார கடையில் உதவியாளராக வேலை செய்து கொண்டிருந்தான். தினமும் கடிகாரங்களை சுத்தம் செய்ய, கடிகாரங்களை சரி செய்வது அவனோட வேலை. ஆனால் அவன் மனதில் ஒரு ஏக்கம், நான் இப்படியே வாழ்க்கையை கழிக்கலாமா என்று. அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் வெற்றியடைய வேண்டும், பயணிக்க வேண்டும், தனது சொந்தமான ஒன்றை உருவாக்க வேண்டும். ஆனால் எப்படித் தொடங்குவது என்று தெரியவில்லை. ஒரு மாலை நேரம் கடையை மூடும்போது, ரமன் சார், அந்த முதிய கடிகாரக் கலைஞர் அவனை பார்த்து சொல்கிறார், கடிகாரங்கள் நேரத்தை மாற்ற முடியாது. அவை நேரங்களை மட்டுமே அளக்கின்றன. ஆனால் மனிதன், அவன் தனது நேரத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். அதனுடன் அவர் அவனிடம் ஒரு 5 கட்டளைகள் கொண்ட பழைய கடிதத்தை கொடுத்தார். வாழ்க்கையை மாற்றும் 5 படிகள். ஒவ்வொரு நாள் ஒரு மாற்றம். படி 1. நோக்கத்துடன் எழு. ஏன் இன்று விழிக்கிறாய் என்று தெரிந்திருந்தால் அந்த நாளே வெற்றியாகும். ஆவி என்ன செய்தான்? அவன் ஒரு சிறிய நோக்கம் எழுதுகிறான். இன்று நான் ஒரு சின்ன கடிகாரத்தை தனியாக சீரமைக்க வேண்டும். முடிவில் அவனால் அந்த கடிகாரம் இயங்கும். நம்பிக்கை பிறக்கிறது. படி 2. தினமும் ஒரு சிறு திறனை கற்றுக்கொள். ஒரு நாள் ஒரு திறன். 365 நாளில் 365 திறன்கள். ஆவியின் செயல். அவன் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கடிகார தொழில்நுட்பம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை கற்க ஆரம்பிக்கிறான். முடிவில் 1 மாதத்தில் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் அறிந்துவிடுகிறான். படி 3. நேரத்தை வீணாக்காதே. கடிகாரம் ஒரு செகண்டும் வீணடிக்காது. நீ ஏன் வீணடிக்க வேண்டும்? ஆவியின் செயல். அவன் மொபைல், வீண் நேரம், சஞ்சாரம் ஆகியவற்றை குறைத்தான். அதற்கு பதிலாக தொழில் முனைவோர் பற்றிய கட்டுரைகள் படிக்க ஆரம்பித்தான். முடிவில் அவனுக்கு தன்னுடைய கிளாக் பிராண்ட் பற்றி யோசனை வருகிறது. படி 4. பயத்தை எதிர்கொள். பயத்தால் நின்றுவிடாதே. ஆவியின் செயல். அவனுக்கு தோல்வி அடைவதை பற்றி பயம் இருந்தது. ஆனால் அதையும் மீறி தன்னுடைய டிசைனை ஒரு போட்டிக்கு சமர்ப்பிக்கிறான். முடிவில் போட்டியில் தோல்வி. ஆனால் ஒரு கிளாக் டிசைனரில் இருந்து மென்டார்ஷிப் கிடைக்கிறது. படி 5. சிறியதாலும் ஆரம்பிக்க வேண்டும். பெரிய கோபுரம் கட்ட சின்ன கல்லால் ஆரம்பிக்க வேண்டும். ஆவியின் செயல். அவன் யூடியூபில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான். கடிகாரம் எப்படி சரி செய்வது என்பதை பற்றி. 2 மாதங்களில் 500 சந்தாதாரர்கள். முடிவில் அவனுக்கு பணமும் புகழும் வர ஆரம்பிக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து ஆவி இப்போது தனது சொந்த கிளாக் பிராண்ட் டிக் ரைட் கிளாக்ஸ் நிறுவிவிட்டான். சிறிய ஸ்டுடியோ. 2 மாணவர்களுக்கு பயிற்சி. உலகம் முழுவதும் கடிகாரங்களை அனுப்புகிறார். அவன் அறையில் பழைய கடிதம் சுவரில் தொங்குகிறது. கடிகாரம் நேரத்தை மாற்றாது. மனிதன் மட்டும் அதை மாற்ற முடியும். நாள்தோறும் எழு. கற்றுக்கொள். வீணாக்காதே. பயத்தை எதிர்கொள். கட்டு. இந்த கதையின் முக்கிய பாடம், வெற்றி என்பது மாயம் இல்லை, ஒரு திட்டமான நடைமுறை. தொடர்ச்சியாக செய்யும் சிறிய முயற்சிகள்தான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வியப்பூட்டும் வெற்றியாக மாற்றும்.